பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் அபேக்கரோட நியூ ஆல்பத்தை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஆல்பம் என்ன ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாய் அபேக்கரோட ஆல்பம் எல்லாமே வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும். அவரோட அடுத்த ஆல்பத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. குறிப்பாக இந்த சிங்கிளுக்கு வந்து நம்மளோட கயத்து லோகர் வந்து ஒரு முக்கியமான டான்ஸு இதெல்லாம் கொடுக்க போகிறதா வந்து சொன்னோன்னே ஒரு வேறு லெவல் வைபை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கயல் லோகர் வந்து இப்போ வந்து ஒரு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ். குறிப்பாக ட்ராகனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஃப்ரேம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபேன் கேலாக நிறைய பேர் வந்து இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவரும் சாய் அபேக்கரும் வந்து இருக்கிறதுனால இந்த சிங்கிளுக்கு வந்து ஒரு வேறு லெவல் கிரியேட் வந்து வேறு லெவல் க்ரேஸாக வந்து மாறுச்சு. குறிப்பாக இந்த சிங்கிளுக்கு வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் வந்து ஃபீமேல் வெர்ஷன் வந்து அவங்க வந்து பாடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு வேறு லெவல் கொலாபரேஷன் நம்ம எதிர்பார்க்க போகிறோம்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் கிளம்பியிருந்தது. இன்றைக்கி இந்த சிங்கிளை வந்து 7 மணிக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூ போஸ்டரோட அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஆல்பத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கல்யாண செட்டப்பில் நம்ம சாய் அபேக்கர் வந்து உள்ளே வந்து அந்த பொண்ணை பார்த்து பாடுற மாதிரியும் அந்த பாட்டுக்கான அந்த வைப்பை வந்து அந்த மேரேஜ் வைப்பாக வந்து கொண்டு வந்த மாதிரியும் தெரிஞ்சுது. குறிப்பாக வந்து நம்ம கயல் ரோகரோட டான்ஸு அவங்களோட ஹூப் ஸ்டெப்லாம் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வேறு லெவல் வைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அடுத்த ட்ரெண்டிங் வந்து இந்த பாட்டு தான்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங் செட்டரான ஒரு மூவியோட சிங்கிள் ரிலீஸ் ஆன மாதிரி ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆல்பமே வந்து ஒரு மேசிவான ஒரு ஆல்பமாக இருந்தது. குறிப்பாக வந்து கல்யாணத்துக்கான ஒரு பொண்ணுக்கும் ஒன்று மாப்பிள்ளைக்குமான அந்த கான்வர்சேஷனை வந்து ஒரு பாட்டாக வந்து பவளமல்லின்னு சொல்லியிருக்காங்க. பவளமல்லியை கட்டிக்கவா அப்படின்ற அந்த இதுக்கும் சரி, அதே மாதிரி கட்டிக்கோ அப்படி அது அவன் வந்து உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவான்ற மாதிரி அந்த ஃபீமேல் வெர்ஷனும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த சிங்கிளை கேட்கல வந்து என்னதான் அவரோட பழைய பாட்டெலாம் வந்து நான் வந்திருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் வைப்பில், அதுவும் இப்போ ட்ரெண்டிங் ஆகிற ஒரு வைப்பில் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அந்த ஹூக் ஷர்ட்லாம் கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆக போகுது. இனிமேல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஹூக் ஷர்ட் தான் போட போகிறாங்க. நம்ம சாய் அபேக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்பத்து மூலமாக ஃபேமஸ் ஆகி ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸில் நிறைய இதுலேயே வந்து அவர் வந்து மியூசிக் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட முதல் படம் வந்து என்னதான் டியூடாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து கருப்புக்கு வந்து அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அல்லு அர்ஜுன் மூவி, அப்புறம் அட்லி மூவின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவலில் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் அவர் வந்து இருக்கார். இன்னும் வந்து அப்கமிங்கில் அவர் வந்து எவ்வளோ டிமாண்ட் ஆக போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து அவர் இருக்கார். நம்ம அடுத்த அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து கருப்பு வந்து ஏப்ரல் ரிலீஸ்னும் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால் சூர்யா ஃபேன்ஸ்லாம் காத்துருங்க, கருப்புக்கு என்ன மாதிரி தேட்டரில் வந்து சம்பவம் பண்ணலான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்பத்தை கேட்டிங்களா, உங்களுக்கு என்ன வைப்பு இதை வந்து தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.